ஜுஜுட்சு கைசன் கம்யூனிட்டியில பவர் ஸ்கில்லிங் எப்பயுமே எமோஷன், பாப்புலாரிட்டி அப்புறம் கேகே அகடாமியோட பவர் சிஸ்டம் பத்தின ஃபண்டமெண்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் டிரைவ் ஆகுது. இன்னைக்கு நம்ம அந்த எமோஷனை தூக்கி போட போறோம். ஃபேன்ஸ் ரென்ட்லெஸ்லி டிபேட் பண்ற ஒரு மேட்சப்ப டிசெக்ட் பண்ண நம்ம ஆனிமே லோர்வல்ட்ட ஓபன் பண்றோம். தி குவீன் ஆஃப் கர்சஸ் ரீகா வர்சஸ் தி பினக்கல் ஆஃப் தி 10 ஷேடோ டெக்னிக், தி டிவைன் ஜெனரல் மஹோராகா. தெளிவா சொல்லிடுறேன், ஒரு கண்ட்ரோல்டு 1-on-1 வேக்யூம்ல ரீகா அந்த ஃபைட்ல ஜெயிக்கிறது மாங்கால எஸ்டாப்ளிஷ் ஆன மெக்கானிக்ஸை வச்சு பார்க்கும்போது எக்ஸப்ஷனலி அன்லைக்லி மட்டும் இல்ல. இந்த வீடியோ முடியும் போது அது ஏன் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ரீகாவோட பவுண்ட்லெஸ் கர்சர் எனர்ஜி அவளுக்கு விக்டரியை கேரண்டி பண்ணுன்னு நீங்க நம்பலாம். கர்சர் எனர்ஜி மெக்கானிக்ஸ், என்டிட்டி கிளாரிபிகேஷன் அப்புறம் மஹோராகாவோட அடாப்டேஷன் மாடலை நீங்க ஃபண்டமெண்டலி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த அனாலிசிஸ் முடியும் போது உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் தெரியாது, அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்க எக்ஸாக்ட் மாங்கா எவிடன்ஸையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இப்ப மோஸ்ட் காமன் ஆர்கியூமெண்ட்டை நம்ம டைரக்ட்லி அட்ரஸ் பண்ணுவோம். ஆர்கியூமெண்ட் எப்பயுமே எப்படி போகும்னா, ரீகா கெட்டோவோட மேக்ஸிமம் உசுமாக்கியே ஓவர் பவர் பண்ணிட்டா, அவ மஹோராகாவை ஈஸியா பிளாஸ்ட் பண்ணிடுவா. இந்த ஆர்கியூமெண்ட் மஹோராகாவோட ஆர்சனலயே இருக்க சிங்கிள் மோஸ்ட் லேத்தல் வெப்பனை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணுது. தி ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் மஹோராகாவோட ரைட் ஃபோராம்ல அட்டாச் ஆகி இருக்க இந்த பிளேட் ரிவர்ஸ் கர்சர் டெக்னிக்கோட பை ப்ராடக்டான பியூர் பாசிட்டிவ் எனர்ஜியால என்வெலப் ஆகி இருக்கு. சாப்டர் 118ல இந்த வெப்பனோட அப்சல்யூட் டேஞ்சரை ரியோமன் சுக்குனா ஜேஜேகே யூனிவர்ஸ்லயே இருக்க மோஸ்ட் காம்பேட் இன்டெலிஜென்ட் பீயிங் அக்னாலஜ் பண்ணுவான். அவன் தெளிவா சொல்லியிருப்பான், அவன் ஒரு கர்சர் ஸ்பிரிட்டா இருந்திருந்தா அந்த ஸ்வாட் அவனே கில் பண்ணிருக்கோன்னு. கர்சர் ஸ்பிரிட்ஸ் என்டையர்லி நெகட்டிவ் கர்சர் எனர்ஜியால கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இருக்காங்க. ரா பாசிட்டிவ் எனர்ஜி கிட்ட டைரக்ட்லி எக்ஸ்போஸ் ஆகும்போது அது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கேன்சல் அவுட் பண்ணிடும். அதுவும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையே எராடிகேட் பண்ற லெவல்ல ஒரு கர்ஸ் கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறது மேட்டர் இல்ல. பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு மேத்தமெட்டிக்கல் கேன்சலேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அது ஒரு நியர் இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரக்சரலி அன்பிளாக்கபிள் த்ரெட். இப்போ யோசிங்க, ரீகா எந்த வெர்ஷன்ல இருந்தாலும் க்ளோஸ் ரேஞ்சில மஹோராகா கூட எங்கேஜ் பண்ணணும். அவன் அந்த பிளேட ஒரு சிங்கிள் டைம் ஸ்விங் பண்ணா போதும், கான்டாக்ட் ஆன கர்ஸ் இன்ஸ்டன்டானியஸ்லி எராடிகேட் ஆகிரும். இந்த அனாலிசிஸ் இன்னும் ப்ரிசைஸா பண்ணணும்னா லோர்ல ரீகாக்கு இருக்க 2 டிஸ்டிங்க்ட் இட்டரேஷனை நம்ம அக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பேரையும் சேம் என்டிட்டியா ட்ரீட் பண்றது ஒரு அனாலிட்டிக்கல் மிஸ்டேக். இட்டரேஷன் 1 வால்யூம் 0 ரீகா, இது ஒரிமோட்டோ ரீகாவோட ஒரிஜினல் சோல். ஜுஜுட்சு ஐயோல ஃபார்மலி ஒரு ஸ்பெஷல் கிரேட் வெஞ்ச்ஃபுல் கர்சர் ஸ்பிரிட்டா கிளாசிஃபை பண்ணாங்க. அவ ஒரு ட்ரூ கர்சர் ஸ்பிரிட், நெகட்டிவ் எனர்ஜியால ஃபார்ம் எடுத்தவ. இட்டரேஷன் 2 கரண்ட் ரீகா, சென்டாய் காலனி அப்புறம் ஷின்ஜிகோ ஷோடவுன்ல கரண்டா நம்ம பாக்குற வெர்ஷன். ஒரிமோட்டோ ரீகாவோட சோல் ஃபைனலி பாஸ் ஆன் ஆகிருச்சு. இந்த கரண்ட் என்டிட்டி ஒரு ஷிகிகாமி, யூட்டா ஒகுட்சுக்காக விட்டு போன ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம். அவனோட காப்பி டெக்னிக்ஸை ஹோல்ட் பண்ணி ஒரு ஹை அவுட்புட் கர்சர் எனர்ஜியா ஆக்ட் பண்றான். கிரிட்டிக்கலி அவ ஒரு ஃபைனைட் மேனிஃபெஸ்டேஷன் விண்டோல தான் ஆபரேட் ஆகுவா. யூட்டாவுமே எக்ஸ்டெண்டட் ஃபைட்ஸ்ல ரிப்பீட்டடா அவளை டிஸ்மிஸ் பண்ணுவான். இதுவே அவளோட லிமிடேஷன் உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலா இது ஏன் அந்த அளவுக்கு மேட்டர் ஆகுது? காஸ் மஹோராகா இவங்களை எக்ஸாக்ட்டா எப்படி டிஸ்மெண்டல் பண்றாங்கிறது இதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அதுவும் ரெண்டு ஸ்கினாரியோஸ்ல ரெண்டு டிஃபரெண்ட் வேஸ்ல. ஸ்கினாரியோ ஏ, தி வால்யூம் 0 எக்ஸிகியூஷன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப் மஹோராகா வர்சஸ் வால்யூம் 0 வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட் ரீகா. அவ ஒரு ட்ரூ கர்சர் ஸ்பிரிட், நெகட்டிவ் எனர்ஜியால ஃபார்ம் எடுத்தவ. மஹோராகா ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷனை ஸ்விங் பண்ணானா அந்த பிளேடும் கான்டாக்ட் ஆச்சுன்னா அங்கேயே எல்லாம் முடிஞ்சிடும். இங்க டிபேட்க்கு வேலையே இல்ல இந்த இடத்துல. ஆனா ரீகா எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிற ஆர்குமெண்ட்டும் ஒர்க் ஆகாது. அவன் ஸ்வாட் ஒரு பியூர் ஏபி மெஷர்மெண்ட் இல்ல, அது ஒரு டைப் பேஸ்டு ஆர்ட் கவுண்டர். ஒரு ஓஷன் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு டிராப்பே அதை எரேஸ் பண்ணிரும். இங்க ஒரு நோட் சொல்லிடுறேன், ரீகா மேக்ஸிமம் அவுட்புட் லவ் பீம் லாங் டிஸ்டன்ஸ்ல ஃபுல்லி சார்ஜரா ஃபயர் பண்ணா அந்த ஸ்பெசிபிக் எக்ஸ்சேஞ்ச் மாறலாம். ஆனா கோஜோ ஆன்சென்ஸ் ஸ்வாப் பண்றதை விட ஃபாஸ்டா மூவ் பண்ற சுக்குனா அப்புறம் மஹோராகா ஸ்ட்ரைக்ஸ் ஐயும் ரிப்பீட்டடா டேங்க் பண்ணாலு அவனே ராவ் பிளாஸ்ட நம்பாம டொமைன் எக்ஸ்பான்ஷனை தான் சூஸ் பண்ணான். இந்த ஆப்போனன்ட்க்கு எதிரா பியூர் பீம் ஸ்பாம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குங்கிறது இதுவே தெளிவா சொல்லும். ஸ்கினாரியோ பி, ஷிகிகாமியோட ஃபைனட் விண்டோ. மேட்ச் அப் டு மஹோராகா வர்சஸ் கரண்ட் ஷிகிகாமி ரீகா. இப்போ இந்த வெர்ஷன் ரீகா டெக்னிக்கலி ஒரு ஷிகிகாமி கர்சர் ஸ்பிரிட் இல்ல. அந்த ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் அவளை கர்சர் ஸ்பிரிட்டா ட்ரீட் பண்ணி இன்ஸ்டன்டானியஸா எராடிகேட் பண்ற ஸ்பெசிபிக் கண்டிஷன் இங்க அப்ளை ஆகுமாங்கிறது ஒரு ஜென்யூன்லி ஓபன் மெக்கானிக்கல் கொஸ்டின் தான். ஷிகிகாமியும் கர்சர் எனர்ஜியால கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இருந்தாலும் அது ஒரு டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன்ல தான் ஆப்ரேட் ஆகுது. ரீகா ஃபேன்ஸ் சைட்ல வந்து வைக்க முடியற ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்குமெண்ட் இதுதான். அப்புறம் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தானே ஆகணும். அப்படி இருந்தும் அது அவுட்கம் ஷிஃப்ட் பண்ணாது. காசு இந்த ரீகாவோட மேனிஃபெஸ்டேஷன் டைம் லிமிட்டட். மாங்கால யூட்டா ரிப்பீட்டட்லி அவளை வித்ட்ரா பண்ணா. சோ எக்ஸ்டெண்டட் ஃபைட்ஸ்ல அவரோட பிரசன்ஸ் பாசிபிள் இல்ல. மஹோராகாக்கு எதிரா டைம் தான் சிங்கிள் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். இந்த வெர்ஷன் ரீகாவோட பிரைமரி டூல் கிட்ங்கிறது இமென்ஸ் பிளண்ட் ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக், ஹை அவுட்புட் கர்சர் எனர்ஜி பிளாஸ்ட், அப்புறம் யூட்டாவோட காப்பி டெக்னிக்ஸ் ஆர்சனல் தான். இதை மட்டுமே வச்சு மஹோராகாவை கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அவனோட தர்ம சக்ரா டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனோட ரீஜெனரேஷனை ஓவர்வெல் பண்ற மாதிரி ஒரு அட்டாக் தேவை. அந்த பார் எவ்வளவு ஹையா இருக்குன்னு மாங்காவே தெளிவா சொல்லும். சுக்குனா 15 ஃபிங்கர்ஸ் அப்சர்வ் பண்ணி பீக் காம்பேட் ஃபார்ம்ல இருக்கும்போது டொமைன் எக்ஸ்பென்ஷன்
எக்ஸ்பிளோஷன் யூஸ் பண்றான். அதுக்கு பின்னாடி புகா ஸ்ட்ரைக்ஸும் யூஸ் பண்ணான். கோஜோ சாட்டரோ அவனோட எராவோட ஸ்ட்ராங்கஸ்ட் சாசரர் ஹாலோ போப்ல ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு மேல ஆம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணான். இதுல எதுவுமே நார்மல் டியர் அட்டாக்ஸ் கிடையாது. ஜேஜேக்கு வெர்ஸ்ட்லயே இருக்க மோஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ் சிங்குலர் டெக்னிக்ஸ் இதுதான். சாப்டர் 177ல செண்டை காலனி ஆர்க்ல ஷிகிகாமி ரீகா ஒரு ஃபுல்லி சார்ஜ்டு பீம் ஃபயர் பண்றா. ஆனா ரியூ இஷிகோரியோட கிரனைட் பிளாஸ்ட் அதை ஓவர் பவர் பண்ணுது. அவளோட பீம் பவர்ஃபுல் தான், நோ டவுட். ஆனா அந்த அட்டாக் லெவல் மஹோராகாவை ஒரே ஹிட்ல கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ் பண்ண சஃபிஷியன்டா தெரியல. மாங்கால எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த கில் த்ரெஷோல்ட வச்சு பார்க்கும்போது ரீகாவோட ஃபுல் அவுட்புட்டை வச்சு மஹோராகாவை ஒன் ஷாட் பண்ண முடியலனா தர்ம சக்கரா டர்ன் ஆகும். மஹோராகா அவளோட கர்சர் எனர்ஜி சிக்னேச்சருக்கு அடாப்ட் ஆகுவான். அவளோட பிளண்ட் ஸ்ட்ரைக்ஸ்க்கு அடாப்ட் ஆகுவான். அவளோட டேமேஜ்ல இருந்து ரீஜெனரேட் ஆகுவான். அடாப்டேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவளோட எல்லா அட்டாக்ஸுமே இன்எஃபெக்டிவ் ஆகிரும். அவளோட மேனிஃபெஸ்டேஷன் விண்டோ எக்ஸ்பயர் ஆகிரும். அப்புறம் ஃபுல்லி அடாப்டட் ஆன ஒரு டிவைன் ஜெனரல் முன்னாடி யூட்டா தனியா தான் நின்னாகணும். கேரக்டரோட பாப்புலாரிட்டியை பத்தி ஃபேக்ட்ஸ் எப்பயுமே கேர் பண்ணாது. வால்யூம் 0 ரீகாக்கு எதிரா மஹோராகா கிட்ட ஒரு ஆர்ட் கிளாசிபிகேஷன் பேஸ்டு பயாலஜிக்கல் கவுண்டர் இருக்கு. தி ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன். அது மட்டும் கான்டாக்ட் ஆச்சுன்னா அவ அழிஞ்சிருவா. இங்க அவுட்கம் டிபேட்ஸ்க்கு ஸ்கோப்பே இல்ல. கரண்ட் ரீகாக்கு எதிரா அவளோட கிளாசிபிகேஷன் ஒரு ஜென்யூன் வேரியபிள் தான். பட் அவளோட அட்டாக் சீலிங்கை வச்சு மஹோராகாவை அவனோட எஸ்டாப்ளிஷ்ட் கில் த்ரெஷோல்டுக்கு தாண்டி கொல்ல முடியும்னு மாங்கால எங்கேயும் டெமான்ஸ்ட்ரேட் ஆகல. அவளோட மேனிஃபெஸ்டேஷன் விண்டோ ஃபைனைட், அடாப்டேஷன் விண்டோ அவளோட சீலிங்கை விட நேரோவா இருக்கு. இந்த மேத் அவளுக்கு ஃபேவரா ரிசால்வ் ஆகாது. ரீகா ஜுஜுட்சு வேர்ல்ட்ல ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் தான். அவளோட பவரை டிமினிஷ் பண்றது இந்த அனாலிசிஸோட கோலே இல்ல. ஆனா மஹோராகா என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் த்ரெட். அவன் அவுட் பவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர் கிடையாது. அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னை கம்ப்ளீட்லி எரேஸ் பண்ண முடியாத எதையும் அவுட் லெவல் பண்ண டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். கிங் ஆஃப் கர்சஸ்க்கு அவனை கில் பண்ண யுபியா லேண்ட்ஸ்கேப்பையே ரீரைட் பண்ற லெவல்ஸ் டூல்ஸ் தேவைப்படுது. தி குவீன் ஆஃப் கர்சஸ் கிட்ட மாங்கா மெக்கானிக்ஸ் கன்ஃபார்ம் பண்றபடி அந்த ஸ்பெசிபிக் டூல்ஸ் இப்ப கிடையாது. சோ தி வின்னர் இஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த அனாலிசிஸ் எப்படி இருந்தது? யூட்டா அண்ட் ரீகா வர்சஸ் மஹோராகா வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இந்த வீடியோ ஒரு 1K லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.